குளிச்சுட்டு வந்து பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணீங்களா? ஐயோ மறந்துட்டேங்க. அந்த ரூம்ல உட்காந்துங்களா? ஃபேன் லைட் ஆஃப் பண்ணீங்களா? ஐயோ ஆமா, அதையும் மறந்துட்டேன். கிச்சன்லயும் ஃபேனை போட்டீங்களா? வந்து ஆஃப் பண்ணீங்களா? ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் இதையும் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபேன் லைட்டையும் போட்டு உட்காந்துருக்குறீங்க. ஆமா, சாப்பிடணும்ல. நான் காலை நேரம் வீட்டு வேலை செய்யிட்டு உங்களுக்கு பின்னாடியே வந்து நான் ஒவ்வொரு லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வரட்டுமா? ஏதோ ஞாபகம் மறதியில இருக்கிறேன். என்ன அன்னாடுமா? அன்னாடுமா ஒரு நாள் என்னன்னா பரவாயில்ல, அன்னாடுமா ஞாபகம் மறதி வரும். ஐயோ, இவங்கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு நினைச்சா எப்படி ஏத்து வாங்கிடுறேன் நானு. வீட்டுல பொம்பளை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஒவ்வொன்னா என்னால முடியல சாமி. இனிமேல் நீங்க சமையல் பண்ணுங்க, நான் அதையெல்லாம் பாத்துக்கிறேன். அப்படியா? எப்படியோ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க. குண்டக்க மண்டக்க சமையல் பண்ணி வச்சான்னு வைங்க, அவங்களாலேயே சாப்பிட முடியாம 2 நாள்ல நீ அக்கறை தள்ளு, நானே சாப்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வலிக்கு வந்துடுவாங்க. எப்படிங்க நம்ம ஐடியா? ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அந்த இட்லி சட்னி சாம்பார் சூப்பராக சாப்பிடுவோம் நம்ம. அதை முடிச்சிருவோம்.